ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுங்க ராமு அண்ட் ஷோஹன. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ட் ஒரு கிராமத்து விவசாய ஃபேமிலியா பிலாங் பண்றாங்க. ரெண்டு பேருடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் விவசாயம் தான். இதுக்காக ரெண்டு பேருமே நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. பட் ரெண்டு பேருமே சமமா வேலை செஞ்ச பிறகும் ராம் ஷோஹனை விட கம்மியா earn பண்றாரு. அண்ட் இந்த மாதிரி ஏன் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா என்ன ஆகும்னா, எப்ப ராமோடைய அறுவடை முடிஞ்சாலும் அவர் அறுவடையை வித்து அதுல இருந்து என்ன லாபம் வருதோ அத அவர் வீட்டுக்கு தேவையான செலவுகள்ல போட்டுருவாரு. அண்ட் அடுத்த அறுவடைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதுவும் எதுவும் சேவ் பண்ணாமலே. பட் அதுவே சோஹன் இந்த மாதிரி பண்றது இல்ல. இவர் அறுவடையில வந்த லாபத்துல கொஞ்சம் காசை சேவ் பண்ணுவாரு. அண்ட் அந்த சேவ் பண்ண காசை வச்சு எப்பெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவர் நிலங்கள் வாங்கிட்டு இருந்தாரு. இத அவர் இன்னும் சில விவசாயிகளுக்கு ரெண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாரு. இதனால அவருக்கு அந்த நிலத்தின் மீது எந்த ஒரு வேலையும் செய்யாமலே இன்கம் வந்துட்டு இருந்தது. இது செஞ்சதுனால இப்ப அவருடைய டோட்டல் இன்கம் முன்ன விட அதிகமா வந்தது. அண்ட் இந்த மாதிரி அவருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனது கூடவே அப்ப அவர் இன்னும் இன்கம்கான ஐடியா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சின்ன சின்ன தொழில் எதெல்லாம் நார்மல் மக்கள்லாம் லோ வேல்யூ நினைச்சிட்டு இக்னோர் பண்ணிடுறாங்களோ அத ஆரம்பிச்சாரு. லைக் சைக்கிள் ரிக்ஷா ரெண்ட்ல கொடுக்கறது, காய்கறி விக்கிறவங்களுக்கு தள்ளுவண்டி கொடுக்கறது, இந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன வேலைகளை ஆரம்பிச்சாரு. அண்ட் எதுவும் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பத்தி தெரியாமலே ஷோஹன் அவருக்காக அசெட்ஸ்க்கான ஒரு சிஸ்டம் உருவாக்குனாரு. இது அவருக்கு உட்கார்ந்துகிட்டே மிச்ச விவசாயிகளை விட அதிகமான வருமானம் ஈட்டி கொடுத்தது. அது இன்னொரு பக்கம் ராம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப கடினமா உழைச்ச பிறகும் ஷோஹனோட லெவலுக்கு வர முடியல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பவர் ஆஃப் அசெட்ஸ். அசெட்ஸ் உங்களுக்கு வெறும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிப்பதற்கான வழி மட்டும் தரத்தில்ல, பதிலா உங்களுடைய ஃபைனான்சியல் ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சில அசெட்ஸ பத்தி. இத நீங்க ஈஸியா பில்ட் பண்ணலாம். அண்ட் கூடவே தெரிஞ்சுக்கலாம் எப்படி நீங்க இதன் உதவியால 15,000 ரூபாய் மாசம் பிக்ஸட் இன்கம் ஜெனரேட் பண்றதுன்னு. சோ லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல வருது, அதுதான் பிசினஸ். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நீங்க பிசினஸ் பேரை கேட்டு பயப்படுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இங்க கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் பண்ற பிசினஸ் பத்தி சொல்லல. வெளியங்க ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன பிசினஸ் பத்தி சொல்றேன். லைக் நம்மளோட கோல் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் இன்கம்க்கு. சோ சிம்பிளி நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்குங்க. அதோட பிரைஸ் 100 ரூபாவா இருக்கணும். அண்ட் நீங்க இத மாசம் வெறும் 150 பேருக்கு விக்கணும். அப்ப உங்களுடைய கோல் மீட் ஆயிடும். இல்லனா 1000 ரூபீஸ்க்கான ப்ராடக்ட்ட நீங்க வெறும் 15 பேருக்கு விக்கணும். அண்ட் யூ வில் பி சார்ட்டட். இல்லனா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கான எதனா ஒரு ப்ராடக்ட் வெறும் ஒரு நபருக்கு விக்கணும். அண்ட் அப்பவும் நீங்க மாசம் 15,000 ரூபாய் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா ரியாலிட்டியை பார்த்தோம்னா 15,000 ரூபாய்க்கான ப்ராடக்ட் யாரும் உங்க கிட்ட இருந்து வாங்குறது இதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். சோ நீங்க 100ல 1000 ரூபாய் டிக்கெட் சைஸ் ப்ராடக்ட் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? நீங்க ஒரு இ-புக் செல் பண்ணலாம் worth ₹100. இல்ல ஒரு ஆன்லைன் கோர்ஸ் செல் பண்ணலாம் worth ₹1,000. இன்னும் இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒண்ணு சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. நீங்க வெறும் பயணத்தை மட்டும் ஆரம்பிங்க, வழி அதுவாவே திறக்க ஆரம்பிச்சிரும். இப்ப செகண்ட் அசெட் பத்தி பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், அசெட் நம்பர் 2 வந்து ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் எதெல்லாம் ஒரு நல்ல growth கூடவே ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் பண்ணி கொடுக்குதோ. இங்க வேர்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுல இருந்து தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கம்பெனி டிவிடெண்ட் மூலமா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கொடுக்கும்னு. சோ வாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஒரு கம்பெனி கோல் இந்தியா. அப்படி நீங்க இதோட டிவிடெண்ட் ஈல்ட செக் பண்ணீங்கன்னா இது 8.69% இருந்துச்சு. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த கம்பெனி உங்களுடைய இன்வெஸ்டட் மணி மீது 8.69% டிவிடெண்ட் பே பண்ணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நினைச்சுக்கோங்க, நீங்க கோல் இந்தியா கம்பெனில 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப 8.69% டிவிடெண்ட் ஈல்டுக்கு பிரகாரம் வருஷம் உங்களுக்கு இந்த கம்பெனில இருந்து 8,690 ரூபீஸ்க்கான டிவிடெண்ட் ரிசீவ் ஆகும். அதுவும் டைரக்ட்லி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லயே ரிசீவ் ஆகும். சோ எப்ப நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் அப்ப கண்டிப்பா டிவிடெண்ட் ஈல்ட செக் பண்ணுங்க. சோ தட் இது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும் கால்குலேட் பண்ண. உங்களுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் ரிசீவ் ஆகும் in a particular year. But also keep in mind, high dividend yields கொடுக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் ஓட growth கம்மியா இருக்கும். அதாவது இதனால நீங்க ஒரு சைடு டிவிடெண்ட்ல இருந்து இன்கம் earn பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு சைடு உங்களுக்கு ஸ்டாக் பிரைஸ்ல இருந்து லாஸ் ஏற்படலாம். சோ இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபம் கிடைக்காம போயிடலாம். சோ இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதோட டிவிடெண்ட் yield மாடரேட்டா அண்ட் growth ஹையா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸா உங்களுக்கு லாங் ரன்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல, இல்ல உங்களுக்கு ரிசர்ச் பண்ண டைம் இல்லன்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு கூட இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ் எதெல்லாம் ஹையஸ்ட் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குதோ அதோட ஷேர் ஹோல்டராவும் ஆகலாம். என்னன்னா இப்ப வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பஜாஜ் லைஃப் வந்து BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு NFO லான்ச் பண்ணிருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த NFO உடைய இண்டெக்ஸ் வந்து 33.6% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா 22.3% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இத நீங்க பேங்க்ல கிடைக்கிற 4 இருந்து 5% ரிட்டர்ன்ஸ்க்கு கம்பேர் பண்ணா எவ்வளவு அதிகம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களோட கேபிட்டல் வந்து கேரண்டீடா இருக்கும்.
இருக்கும். அதாவது உங்களுக்கு ₹1 கூட லாஸ் ஆகாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFOல இந்த மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கான லிங்க் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நீங்க இத பத்தி எல்லாமே படிச்சுக்கலாம். வேணும்னா உங்களுடைய கஸ்டமர் கேர் கிட்ட தமிழ்ல பேசி கூட ஹெல்ப் கேட்கலாம். ஈவன் ரிக்வெஸ்ட் பண்ணா உங்களோட ஏஜென்ட் உங்களோட வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதோட NAV இப்போ ₹10 இருக்கு. இதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட்னால இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்க மந்த்லி எவ்வளவு பிரீமியம் பே பண்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு 120 டைம்ஸ் லைஃப் கவரும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படி நீங்க வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ. NRIs அப்படி நீங்க இதுல மாசத்துக்கு ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு up to ₹2 கோடி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மறந்துடாதீங்க, இந்த NFO லாஸ்ட் டேட் வந்து இந்த மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது வெறும் 7 நாள் தான் இருக்கு. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல 5 வருஷம் லாக் இன் பீரியடும் இருக்கு. சோ எவ்வளவு அமௌண்ட் உங்களால கன்சிஸ்டன்டா போட முடியுமோ பார்த்து பண்ணுங்க. இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் அண்ட் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்லனா சிம்பிளி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். இப்போ அசெட் நம்பர் 3 வந்து ரியல் எஸ்டேட். இது ரொம்பவே காமன் அண்ட் பாப்புலரான அசெட். இதுல ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண விரும்புவாங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, உலகத்துடைய மோஸ்ட் ஆஃப் தி மில்லியனர்ஸ் ரியல் எஸ்டேட்டோட ஹெல்ப்னால உருவாகுறாங்க. ராபர்ட் கியோசாகி, டொனால்ட் ட்ரம்ப், கிராண்ட் கார்டன் இதெல்லாம் சில பிரபலமான பேர்கள். ரியல் எஸ்டேட்ல இருந்து நீங்க 2 விதமா சம்பாதிப்பீங்க. நம்பர் 1 த்ரூ ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன், அதாவது ப்ராப்பர்ட்டியோட விலை அதிகரிக்கிறதுனால. அண்ட் நம்பர் 2 த்ரூ ரெண்ட், அதாவது நீங்க ப்ராப்பர்ட்டியை வேற யாருக்காவது பயன்படுத்த கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம். இத உங்களுடைய ரெண்டல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை நல்ல பிரைஸ்ல எப்படி வாங்குறது அண்ட் அதுல இருந்து எப்படி மாசம் ₹15,000 சம்பாதிக்கிறதுன்னு மிஸ்டர் குமார் உங்களுக்கு சொல்லி தருவாரு. மிஸ்டர் குமாரோட நெய்பர்ஹுட்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருந்துச்சு. இது பார்க்க செமையா இருந்தது. ஆனா இத யாருமே வாங்க விரும்பல. ஏன்னா அதுக்கு எதிர்க்கவே ஒரு ஓபன் சீவேஜ் இருந்தது. அதுல இருந்து 24 மணி நேரமும் ரொம்பவே மோசமான ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். மிஸ்டர் குமார் இந்த சூழ்நிலையை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பார்த்தாரு. அண்ட் அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வாங்கிட்டார். கொஞ்சம் காசு செலவு பண்ணி அவர் இந்த ஓபன் சீவேஜை மூட வச்சாரு. அண்ட் சீக்கிரமாவே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. அண்ட் ஈஸிலி மிஸ்டர் குமாருக்கு more than 50,000 இன்கம் எவ்ரி மந்த் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் அந்த சீவேஜை மூட வச்சதுனால இதனால அந்த அபார்ட்மெண்டோட வேல்யூவும் ரொம்ப வேகமா அதிகரிச்சது. அதோட மதிப்பு இன்ஸ்டன்ட்லி டபுள் ஆயிடுச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அப்படியே நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்பினால். ஆனா உங்ககிட்ட ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெரிய ஃபண்ட் இல்லனா அண்ட் ஆனாலும் நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்பினா அப்ப நெக்ஸ்ட் அசெட் உங்களுக்கு தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், அசெட் நம்பர் 4 வந்து ரீட்ஸ், அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ரீட்ஸ் என்னன்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம் ராகுலோட உதவியால. ராகுல் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்பினாரு. ஆனா அவர்கிட்ட இவ்வளவு ஃபண்ட்ஸ் இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை தனியா வாங்குறதுக்கு. சோ இதுக்காக இவர் அவருடைய சில ஃப்ரெண்ட்ஸ்களை கன்வின்ஸ் பண்ணாரு. அவங்கள இவர் கூட சேர்ந்து அந்த ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணனும்னு. சோ இந்த மாதிரி அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறாங்க. அண்ட் எவ்வளவு அவங்க இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்களுக்குள்ளவே பிரிச்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ரீட்ஸும் ஒர்க் ஆகுது. இதுல குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஒண்ணா சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு காசு கொடுப்பாங்க. சோ தட் அந்த கம்பெனி எதனா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு பிஹாஃப் வாங்கும், அதை மேனேஜ் பண்ணும் அண்ட் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணும். அண்ட் என்ன இன்கம் வருதோ அதை இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையே ரெஸ்பெக்டிவ்லி பிரிச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் ரெண்டாவது வழி இந்த இன்வெஸ்டர்ஸ் இந்த ரீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பெனிஃபிட் அடையறாங்கன்னா அண்ட் அதே தான் ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு அதிகரிக்கிறதுனால கம்பைன்ட் உங்களுக்கு 10 to 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் if you invest wisely. Friends, next asset வந்து farming land. அப்படி உங்ககிட்ட சொந்த நிலம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க இத இன்னொருத்தருக்கு ஃபார்மிங்க்கு கொடுக்கலாம் அண்ட் உட்கார்ந்துகிட்டு ரெண்டல் இன்கம் வாங்கலாம். இல்லனா உங்ககிட்ட சொந்தமா ஃபார்ம் லேண்ட் இல்லனா அப்ப நீங்களும் ஃபார்ம் லேண்ட லீஸ்ல வாங்கலாம் அண்ட் விவசாயிகளை அதுல வேலை செய்ய சொல்லி அதுல இருந்தும் லாபம் அடையலாம். யூடியூப்ல உங்களுக்கு இந்த மாதிரி 1000 வீடியோஸ் கிடைக்கும். இதுல மக்கள் லீஸ்ல ஃபார்ம் லேண்ட் வாங்கி அண்ட் மத்தவங்களை இதுல வேலை செய்ய வச்சு நல்ல அறுவடை எடுக்கிறாங்க அண்ட் வருஷத்துல லட்சக்கணக்கான லாபம் அடையறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு கிரேட் அசெட் என்ன பொறுத்த வரைக்கும். இது உங்களுக்கு மாசம் ₹15,000 இன்கம் இல்ல வருஷத்துக்கு ₹1,80,000 இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அசெட் வந்து ராயல்டிஸ். ராயல்டிஸ் என்னன்னு வாங்க ஒரு எக்ஸாம்பிளுடன் தெரிஞ்சுப்போம். 1819ல பிறந்த ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், இவரோட பேரு இலியாஸ் ஹோவே. ஒரு நாள் அவங்க அப்பா கூட ஃபார்முக்கு போனாரு. அங்க அவர் ஃபாதரோட ஃப்ரெண்ட் சொல்றத கேக்குறாரு. யார் ஒருத்தர் பிராக்டிகல் சேவிங் மிஷின், அதாவது தேயில் மிஷினை இன்வென்ட் பண்றாரோ அவர் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகுவாரு. இலியாஸ் இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கிட்டாரு அண்ட் அவர் உலகத்தோட முதல் சேவிங் மிஷின் இன்வென்ட் பண்ணாரு அண்ட் அவர் இத அவரோட பேர் மீது பேட்டன்ட்டும் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இதுல சில குறைகள் இருந்த காரணத்தால அவ்வளவு ஃபேமஸ் ஆகல. அப்புறம் என்ட்ரி ஆகிறார் இன்னொரு நபர். இவருடைய பேர் வந்து ஐசாக் சிங்கர். ஐசாக் வந்து இலியாக்கோட சேவிங் மிஷின்ல சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி பண்ணாரு அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சேவிங் மிஷின் தான் வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆச்சு. ஆனா 1854ல இந்த மேட்டர் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அண்ட் கோர்ட்டும் ஆர்டர் பாஸ் பண்றாங்க இதோட பேட்டன்ட் வந்து இலியாக்கோடதுன்னு. சோ இதுக்காக ஐசாக் வந்து மிஷின்ல வித்த ஒவ்வொரு பீசஸ் மீதும் $25 ராயல்டி இலியாக்கு கொடுக்கணும். இது வந்து அப்புறம் இலியாக்கு
இந்தியாக்க ஒரு வெல்தி பர்சன் ஆக்கிடுச்சு. எந்த அளவுக்கு வெல்தினா அவரோட நெட்வொர்த்தை இன்னைக்கு கம்பேர் பண்ணா இன்னைக்கு அவர் 4th richest பர்சனா இருப்பாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், ராயல்டிஸ் இந்த மாதிரி மேஜிக் பண்ணலாம் உங்களுடைய லைஃப்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்க சேவிங் மிஷன் இல்ல இந்த மாதிரி பயங்கரமான இன்வென்ஷன் பண்ணனும் அவசியம் இல்ல. காசு சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய ஒரு ஒரிஜினல் கண்டென்ட், புக் இல்ல மியூசிக் கூட உங்களுக்கு ராயல்டி இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 6 அசெட்ஸ். இதோட உதவினால நீங்க மாசம் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். அதுவும் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஜாபை விடாமலே. அண்ட் கூடவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்னல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுல இந்த மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வெறும் 7 நாள் தான் மிச்சம் இருக்கு. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். சோ டீடைல்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிட்டு உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். சோ thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.